ஏங்க போன காரியம் என்னாச்சு? 2 வாரம். அதுக்குள்ள அவதான் கொலை பண்ணான்னு வலுவான ஆதாரம் கிடைக்கணும். இல்லனா அவ நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லும். ஆனா அதை நினைச்சு சந்தோஷப்படுற நேரம் வரைக்கும் அவ உயிரோட இருக்க மாட்டா. தீர்ப்பு வாசிக்கிற அன்னைக்கு நான் வெறும் கையோட வரமாட்டேன், அருவாளோட தான் வருவேன். அவ நிரபராதின்னு தீர்ப்பு வாசிக்கிற அன்னைக்கு நான் கொலைகாரனா தான் இருப்பேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு எதுக்கு இந்த பழி வாங்குற உணர்வு? கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கலனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அனோ, லட்சுமியோட சாவுக்கு சரியான தண்டனை கிடைக்கலனா நானே என் கையால கொன்னுடுவேன்னு அன்னைக்கு நீயே சொன்ன. நாள் ஆக ஆக உன் மனசு மாறிடுச்சுல? இல்ல மாமா, அவ சாகிறத விட நம்ம வாழ்க்கையெல்லாம் முக்கியம் இல்லையா? என் வாழ்க்கையை தான் அவ அழிச்சிட்டாளே. மாமா, அமரோட வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு அவளை கொல்றதுதான் சரின்னு ஏன் நினைக்கிறீங்க? என் மனசை மாத்த முயற்சி பண்ணாத. அவ என் கையால சாகதான் போறான். அவ்வளவுதான். மாமா, டேய் நில்றா. ஏங்க என்னங்க இது? லட்சுமியை இழந்துட்டோம், இப்ப வெற்றியை இழக்கணுமா? அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க. அம்மா, அவன் யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில இல்லம்மா. ஏண்டா அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? இத பாருங்க, அடுத்த விசாரணைக்கு வெற்றியை கோர்ட்டு கூட்டிட்டு போவேனாங்க. வள்ளியம்மா, எல்லாருக்கும் முன்னால அவன் தான் போய் அங்க நிப்பான். இப்ப என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் பாருங்க. மது லட்சுமியை கொலை பண்ணான்றதுக்கு வலுவான சாட்சியை நம்ம கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும்பா. மாமா, நீங்க யோசிக்கிற மாதிரி தானே அந்த மதுவோட லாயரும் யோசிப்பாரு. அவ இந்த கொலையை செய்யலன்றதுக்காக ஏதாவது ஒரு வலுவான சாட்சியை அவரு கொண்டு வந்து நிறுத்துவார்ல. என் மனசுல இருக்கிற பயமும் அதாம்மா. அப்படி ஒரு சாட்சியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டா வெற்றி நிச்சயமா கொலைகார ஆயிடுவானே. அப்பா, அவன் எந்த சாட்சியை கொண்டு வந்தாலும் உண்மை நம்ம கிட்ட இருக்குப்பா. நிச்சயமா கோர்ட்ல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். நீங்க பயப்படாதீங்கப்பா. நீங்க போய் படுங்க, போங்க போங்கம்மா. என்னங்க என்னங்க என்ன பண்ண சொல்ற? கோர்ட்ல அப்படி என்னதான் சொன்னாங்க? என்னவெல்லாம சொல்றாங்க. நம்ம வீட்டுல பிரச்சனையா, அவன் மனசங்கடத்துல இருந்திருக்கிறா, அதனால விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. மாமா, லக்ஷ்மி அக்கா எவ்வளவு தைரியசாலின்னு இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை கிடையாது. ஊருக்கு தெரிஞ்ச என்னமா பிரயோஜனம்? வாயுள்ள புள்ளதான் பொழைக்குங்கிற மாதிரி அங்க இருக்கிற வக்கீல் மடக்கில கேள்வி கேட்கிறான். ஏங்க, அப்ப நீதிக்கு வேலை இல்ல, சத்தமா பேசுறவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்குமா? அம்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் விட போறது இல்ல. என் லட்சுமியை கொன்னவங்களுக்கு தண்டனையை வாங்கி தராம நான் விட மாட்டேன். டேய் வெற்றி, இந்த கேஸ் எப்போ முடிஞ்சிருக்க வேண்டியதுடா. இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக அந்த மெடிக்கல் காரனை கூட்டு விசாரிச்சிட்டு இருக்கணும்? ஓஹோ, அந்த மெடிக்கல் கடைக்காரன் மாட்டிக்கிட்டானா? எனக்கு என்னமோ அந்த மெடிக்கல் கடைக்காரன் மேலதான் சந்தேகமா இருக்குது. அவன் கொடுத்த மருந்தாலதான் லட்சுமி உசுரே போயிருக்கு. அத்த, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க வேற புதுசா குழப்பிட்டு இருக்கீங்க. எங்க பாரு வெற்றி, எங்க அம்மா மேல ஏன் கோச்சுக்கிற? கோர்ட்லயே சொல்லிட்டாங்களாம். எங்க அம்மா சொல்றதுல அப்படி என்ன குத்தம் வந்துச்சு? இங்க பாருங்க, ஏற்கனவே மது இந்த கொலையை செய்யாத மாதிரி கோர்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க அதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி மெடிக்கல் ஷாப்கார மாட்டிட்டானான்னு கேக்குறீங்க. அப்ப மது குற்றவாளி இல்லன்னு தானே அர்த்தம்? இத பாரு வெற்றி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. லக்ஷ்மி செத்து போனது நம்ம எல்லாருக்குமே பெரிய துக்கம் தான், இழப்பு தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப கோர்ட்டு கேஸ் நின்னுட்டு இருந்தா நம்ம மனசுல இருக்கிற துக்கம் போகாதுப்பா, அதிகமா தான் வந்து சேரும். அப்போ அந்த மதுவை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? அது நான் அதுக்கு சொல்ல வரல வெற்றி. இதோ இப்ப மெடிக்கல் காரன் வந்திருக்கான், அப்புறம் தோட்டக்காரன் வருவான், அப்புறம் ஈபி காரன் வருவான். இப்படி ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வந்து வச்சு திரும்ப திரும்ப நம்ம லட்சுமி அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா? ஏண்டி, அவனே நொந்து போயிருக்கான், இதுல நீ வேற. ஏங்க, நான் என்ன வெற்றியை கஷ்டப்படுத்தணும் நான் சொல்றேன்?
கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு என்னவோ நல்லதுதான் பண்றேன். நீங்க தான் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க அண்ணி, யாரும் எனக்கு எந்த நல்லதும் பண்ண வேண்டாம். நீங்க அமைதியா இருந்தா போதும். மெடிக்கல் காரணம் வச்சு இந்த கேஸ குழப்பறதால மட்டும் அவ தப்பிச்சிட முடியுமா? நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அது கண்டிப்பா மதுவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். நான் நம்புற நியாயம் என்னை கைவிடாது. லட்சுமி தற்கொலை பண்ணிக்கல, அவ கொல்லப்பட்டிருக்கான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்றேன். அவங்க எத்தனை பொய் சாட்சியை வேணும்னாலும் கூட்டிட்டு வரட்டும், அத நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். என் எதிரிங்க சொன்ன மாதிரி லட்சுமி சூசைட் பண்ணிட்டாங்கிற மாதிரியான பேச்ச இந்த வீட்ல பேசாதீங்க. வக்கீல் சார், தீர்ப்பு நமக்கு சாதகமா அமைஞ்சிரும்ல? ஐயா, சந்தேகமே இல்லைங்க, ஜெயிக்க போறது நாம தான். அந்த மதுமிதாவுக்கு தண்டனை கிடைச்சிரும்ல? இங்க பார் வெற்றி, நாமளே நினைச்சாலும் அவளால தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. என் லட்சுமிக்கு மரணத்தை கொடுத்த அவளுக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்கணும். ஆமா, எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுல உங்க குடும்பமே வரிஞ்சு கட்டிட்டு நிக்குது போல இருக்கு. அன்னைக்கு என்னடானா உங்க அப்பா அவர் கையாலே என்ன கொல்லுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க மரண தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்றீங்க. உன்ன மாதிரி நச்சு பாம்ப பார்த்ததும் அடிச்சு கொண்டு இருக்கணும். உன் நடிப்புல ஏமாந்தது நாங்க பண்ண பெரிய முட்டாள்தனம். அத நினைச்சா கோவமா வருது. நம்ப உங்களை கழுத்தறுத்த உனக்கெல்லாம் நல்ல கதியா வராது. எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும்னு துடிக்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்பச்சா தெரியல. யாருக்குமே கனவுல கூட துரோகம் பண்ண நினைக்காத என் லட்சுமிய விஷம் வச்சு கொன்னியே, உன்னை என்ன பண்றது? வெற்றி, அது நீங்க எம்எல்ஏ சொல்ற குற்றச்சாட்டு, அது உண்மை இல்ல வெற்றி. உண்மை எது பொய் எதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. உன் துரோகத்துக்கான தண்டனை உனக்கு எழுதப்பட்டாச்சு. படிக்க வேண்டியதான் இன்னும் பாக்கி இருக்கு. அதையும் தான் பாத்துருவோமே. ஏமா வாமா நீ. சரி வாங்க அப்பா, வாங்கப்பா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. என் பேர் லக்ஷ்மி, என் கணவர் பேரு வெற்றி, நாட்டாம நாச்சிமுத்தோட மருமக. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் வழங்கும் லக்ஷ்மி வந்தாச்சு இடைவேளைக்கு பிறகு. ஆமா, என்ன சார் பேசுறீங்க? ஏ வெற்றி, என்னடா ஆச்சு? லட்சுமி உயிரோட இருக்கலாம்.